வணக்கம், வெல்கம் டு Pami Veetu Samayal. இன்னைக்கு நான் செய்ய போகிறது ருசியான பாதாம் பால். பாதாம் பால் ஒரு nutritious health drink. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப நல்லது. இதை குவிக்காக சுலபமாக செய்ய முடியுன்றதுனால குறிப்பாக பிள்ளைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பாதாம் பால் செய்கிறதுக்கு 750 ml ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இதுக்கு 30 grams பாதாம் எடுத்துக்கலாம். பாதாமை தண்ணியில் ஊற வச்சு தோல் நீக்கணும். நான் ஏற்கனவே பாதாமை ஊற வச்சு வச்சுருக்கேன். பாதாமை ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். குயிக்காக செய்யணுன்னா இப்படி பாதாமை மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி 30 minutes மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். தண்ணி சூடு அடங்கிடுச்சுன்னா பாதாம் தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி லேசாக பாதாமை அழுத்தினாலே தோல் தனியாக வந்துடும். இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சா தோல் சுலபமாக எடுக்க வரும். இப்போ பாதாமை க்ளீன் வாட்டரில் ஒரு தடவை அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த பால்லையே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சேர்த்து பாதாமை அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே மைய அரைப்படாது. திரும்பவும் கொஞ்சம் பால் சேர்த்து இந்த அளவுக்கு மைய அரைச்சிக்கோங்க. அடுத்தது பால் கொதிக்க வைக்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். எடுத்த பாலை பாத்திரத்தில் சேர்த்த அப்புறம் ஸ்டோவ் ஸ்விட்ச் ஆன் பண்ணி மிதமான தீயில வச்சுக்கோங்க. பால் பொங்கி வரத்துக்கு இப்படி லேசாக நுரைக்கட்ட தொடங்கும் போதே நல்லா கலந்து விட்டுடுங்க. இதே மாதிரி 7 to 8 minutes ஆடப்படியாமல் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டு பாலை காய்ச்சிக்கோங்க. இன் பிட்வீன் சூடான பாலில் கொஞ்சம் எடுத்து ஒரு பிஞ்ச் குங்குமப்பூவை ஊற விட்டு கலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு இப்படி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பால் அடிப்பிடிக்காமல் இருக்க கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாலை ரொம்ப சுண்ட விடணுன்றது இல்லை. பாதாம் விழுத கலந்து குக் பண்ணும்போது பால் கெட்டியாயிடும். அதனால் இந்த அளவுக்கு 6 to 7 minutes காய்ச்சிக்கிட்டால் போதும். இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணி அரைச்ச பாதாம் விழுதை சேர்த்து சைமல்டேனியஸாக நல்லா கலந்துக்கோங்க. பாதாம் விழுது கட்டி தட்டாமல் பாலோட நல்லா தரோவாக கைவிடாமல் கலந்துக்கோங்க. அரை கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் கூட்டி பாதாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கண்டினியூஸாக கலந்து விட்டு காய்ச்சிக்கோங்க. தோராயமாக 6 to 7 minutesல பாதாம் பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகிருக்கு. பாலும் கெட்டியாக இருக்குது. அடுத்தது சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரா சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் ஒயிட் சுகர், கல்கண்டு இல்லைன்னா பனங்கல்கண்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் 4 tablespoon சேர்த்துருக்கேன். இந்த இனிப்பு சரியாக இருக்கும். கூட வேணும்னாலும் உங்கள் சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சப்புறம் 4 to 5 minutes கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கரைச்சி வச்ச குங்குமப்பூவையும் 1/4 teaspoon ஏலக்காய் பொடியும் சேர்த்து 2-3 நிமிஷம் கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி இல்லைன்னா 4 ஏலக்காவை தோல் நீக்கிட்டு விதைகளை மட்டும் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. பாதாமில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஸ்கின் ஹெல்த், டைஜஸ்டிவ் ஹெல்த் அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குங்குமப்பூ ஏலக்காய் வாசனையோட அருமையான பாதாம் பால் ரெடி. இப்போ ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாதாம் பாலை சூடாகவும் சர்வ் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாகவும் சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனலாக கொஞ்சம் சாப்ட் பிஸ்தாவும் 1-2 இழை குங்குமப்பூவும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணலாம். பிஸ்தாக்கு பதில் சாப்ட் பாதாம் யூஸ் பண்ணலாம். எந்த சீசன்லேயும் சர்வ் பண்ணக்கூடிய சத்தான சுவையான பாதாம் பாலை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பமி வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.